ஜெயிலுக்கு போன தினேஷ் வந்துட்டு இப்போ வெளியில வராங்க. இங்க வீட்ல வேற பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரோஹிணி வீட்ல. ஏன்னா இங்க ரூம் கட்டுற பிரச்சனை வேற நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரூமை நாங்களே கட்டிக்கிறோம்னு சொல்லி மீனா வேற புது சபதம் போட, அதை பத்தின முயற்சியில எங்க முத்து மீனா 2 பேரும் இறங்கியிருக்காங்க. இது போக எங்க தினேஷ் வேற வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருந்தவங்க இப்போ வெளியிலையும் வந்துடுறாங்க. வெளியில வந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியுது இதை நம்ம சிக்க வச்சது வந்துட்டு ரோஹிணி தான். ஏன்னா சொல்லி அடிச்சவன் எதுக்குடா இந்த மாதிரி வந்துட்டு பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்லி அடிச்சான். நம்ம பிளாக்மெயில் பண்றதுன்னு பார்த்தா ரோஹிணியை தானே பிளாக்மெயில் பண்ணோம். அப்போ அவ அடி வச்சு நம்மளை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான் நினைச்சு இவளை எதுலையாவது சிக்க வைக்கணும் இங்க தினேஷ் வந்துட்டு பிளான் பண்றாங்க. இதனால இங்க இந்த ரவுடியை விட இந்த ஊர்ல யார் பெரிய ரவுடின்னு விசாரிக்கிறாங்க. இப்போ சிட்டியை விட அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ரவுடி கிட்டையும் போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு உதவியும் கேட்கறாங்க. அவங்க வந்துட்டு பணம் தானே எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கிற பணத்தை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே ரோஹிணிகிட்ட இருந்து வாங்கின பணம் எல்லாமே இவங்க கிட்ட கையில இருக்கிறதுனால ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. தினேஷ் சொன்ன அந்த விஷயத்த அவங்களும் வந்துட்டு செய்யறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ தினேஷ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு உன்னோட அந்த ஷோரூம்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் பார்க்க தானே போறேன்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. உன்னையெல்லாம் நான் நேரடியா மோதுறதை விட இப்படி மறைமுகமா மோதுறதுல தாண்டி ஒரு சந்தோஷமே இருக்கு. உங்ககிட்ட நேரடியா வந்து பணம் கேட்க போய் தானே என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்ட. உனக்கெல்லாம் இருக்குடின்ற மாதிரி இங்க தினேஷ் பயங்கரமான ஒரு வெறியில இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல இவங்க பணம் கொடுத்துட்றாங்க அங்க அந்த ரவுடிங்க கிட்டையும். அந்த ரவுடிங்களும் யாருக்குமே தெரியாம இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துறாங்க. அடுத்த நாள் இங்க வந்துட்டு முக்கியமா கடையை ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கடையை வந்துட்டு செக் பண்றதுக்காக ஐடி ரெய்டுன்னு சொல்லிட்டு இங்க மனோஜோட கடைக்கு ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு, யார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நாங்க இப்போ வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கோம், உங்க கடையை செக் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிற வேலையாட்கள் எல்லாரையும் வெளியில வர சொல்லிடுறாங்க. உங்களோட மொபைல் போன்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கவங்க எல்லாருமே கடையை வந்துட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கடையில தான் ஒண்ணுமே இல்லையே மனோஜ், நம்ம இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கோன்றதுனால யாராவது போட்டிக்கு பண்றவங்க இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்கலாம். நம்ம கடையை நம்ம நியாயமா தானே ரன் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மனோஜ், நீ இதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஐடி ரைடு போயிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம மனோஜ் வேற ரொம்ப குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பையில வந்துட்டு சார் இங்க வாங்க இங்க இருக்குன்னு சொல்ல, என்னாச்சுன்னு சொல்லி மனோஜ் ரோஹிணி 2 பேருமே பக்கம் போய் பார்த்தா அந்த பைய திறந்தா அதுல லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. இதெல்லாம் ஏது, இந்த பணம்லாம் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல, இப்படி தானே எல்லாரும் சொல்றாங்க, மாட்டிக்கிட்டோம்னா அடுத்து சொல்ற பதில் இதுதானே அப்படின்னு வந்தவங்கள சொல்ல, சரின்னு உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸும் அங்க வர இது என்ன பணம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கள்ள நோட்டா இருக்கு. கள்ள நோட்டா? இப்போ இந்த பணம் கள்ள நோட்டா? அப்போ இது உண்மையான பணம் இல்லையான்ற மாதிரி மனோஜ் கேட்குறாங்க. அப்போ இதே மாதிரியான உண்மையான பணம் எல்லாமே நீ பதுக்கி வச்சிருக்க அப்படித்தானேன்ற மாதிரி கேட்க, இல்லை சார், நாங்கள் இந்த ஷோரூம் ஆரம்பிச்சு இப்போ கொஞ்ச நாள் தான் சார் ஆகுது, இதுக்கு முன்னாடி வேலையே இல்லாமல் இருந்துட்டு இருந்தேன்னு சொல்ல, ஓ அப்போ வேலை இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த மாதிரி கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்க, இப்போ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை தொடங்கி இது மூலமாகவும் இதை செயல்படுத்தி வர அப்படித்தானேன்னு எங்கள் போலீஸ் வந்துட்டு லாக் அவுட் பண்ணுறாங்க. இதை கேட்டு இங்கே மனோஜ் ரோஹிணி, இல்லை சார் கண்டிப்பாக இல்லை, எங்களுக்கு தெரியாதவங்க இல்லை, எங்களுக்கு எதிரி யாரோ தான் இந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்கணும், ப்ளீஸ் சார் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார்னு சொல்லி கேட்குறாங்க. யார் என்ன சொன்னாலும் அங்கே வந்திருக்க போலீஸும் ஐடி ரைடுக்காரவங்களும் எதுவுமே யார் சொல்கிறதையும் கேட்குற மாதிரி இல்லை. என்ன பேசுகிறதா இருந்தாலும் அங்கே வந்து பேசுங்கம்மான்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தையும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கடையையும் போட்டு சீல் வச்சிடறாங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த கடையை ஓப்பன் பண்ண முடியாது, நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை இதுதான்ற மாதிரி சீல் வச்சிடறாங்க. அங்கே இருக்க வேலை ஆட்களும் கிளம்பி போக இங்கே 2 பேருமே காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இந்த மாதிரி கள்ள நோட்டு அடிச்சிருக்காங்க, இதை விற்கிறாங்கன்ற மாதிரியான ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே நெட்டு முழுக்க பறவை. இதை பார்த்த ரவி இங்கே தன்னோட அப்பாட்ட காட்ட என்ன இது நடக்குது இங்கன்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப ஷாக் ஆகி நிற்க, விஜயா அப்புறம் மனோஜ் முத்துன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. இப்போ எல்லாருமே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க. போகிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குறாங்க போலீஸ். இந்த கடையை வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணாங்க, அப்போ இந்த மாதிரியான கள்ள நோட்டு அடிச்சு தான் ஓப்பன் பண்ணாங்களா, இல்லை இது வேற இந்த மாதிரியான தொழில் வந்து வீட்லேயும் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, சார் எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு எங்கள் முத்து பேசுகிறாங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆளு தானே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வரையும் வந்து உட்காந்துருக்காரு, தப்பு பண்ணதுனால தானே நாங்களும் அவரை பிடிச்சிட்டு வந்திருக்கோம்னு சொல்ல, எந்த நம்பிக்கையில் சார் அவன் தப்பு பண்ணான்னு சொல்கிறீங்க, கடையில் யார் என்ன வேணாலும் கொண்டு வந்து வச்சிருந்துருக்கலாம், எங்களுக்கே தெரியாமல் கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம், இப்போ நீங்கள் என்னடானா இந்த மாதிரி விஷயத்த சொல்லி இவனை இது வரைக்கும் கூட்டியாந்து வச்சிருக்கீங்க, இதனால் யாருக்கு சார் பெரிய நட்டமாக போகுது, இவனோட பேரும் டேமேஜ் ஆகும், இப்போ இவனால் இந்த கடைக்கும் பெரிய டேமேஜ் தானே சார் சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து இந்த கடை யார்கிட்டேருந்து வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறாங்க. சார் நான் இவன் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கோன்னு சொல்ல, அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இவன் தப்பு பண்ணானா தப்பு பண்ணலையான்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், முதல்ல இந்த கடை யார்கிட்டேருந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்ல முத்து எல்லா விவரங்களையும் சொல்கிறாங்க.
உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு ஃபாரினில் இருக்கிறதா சொல்ல, சரி சார் நாங்கள் வீடியோ கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க போலீஸும். அப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த கடையை எப்போ வாங்கினாங்கன்னு எல்லா விவரங்களையும் கேட்க அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க. சரிங்க சார்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க. சரி நீங்கள் கடையை நியாயமான முறையில் வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்தக்கான பணம் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, இந்த பணம்லாம் நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. கள்ள நோட்டு அடிக்கிறீங்கன்னா அப்போ அது மூலமாக தான் இந்த பணமெல்லாம் சம்பாதிச்சிங்களா? கள்ள நோட்டு அடித்து எங்கே பார்த்தாலும் பரப்ப விடுறது, அப்புறம் நல்ல நோட்டை நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறது, இப்படி தான் வந்துட்டு இந்த கடையை வாங்கியிருப்பீங்க போல சொல்ல, இல்லை சார் இந்த பணத்தை அவங்க அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்பி வச்சாங்கன்னு சொல்ல, ஓ மலேசியாவிலே இதை பெரிய பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சார் ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்ல வரதை கேளுங்க, அவங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனு, இங்கே வந்துட்டு அண்ணாமலையும் விஜயாவும் சொல்கிறாங்க. அப்படியாம்மா, அப்போ உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோனை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சியாக, இதையெல்லாம் வந்துட்டு அங்கே வெளியில் தூரமாக நின்று தினேஷ் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிட்டு தினேஷ் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி பெரிய ஆட்கள் கிட்ட போனால் தான் நம்ம நினச்சது நடக்கும்னு நினச்சிட்டு, இதுக்கப்புறம் நீ எப்படி சந்தோஷமாக வாழ போகிறன்றதை நானும் பார்க்க தானே போகிறேன், இந்த ஒரு பிரச்சனையோட முடிஞ்சிரும்னு மட்டும் நினைக்காத, இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் உனக்கு வந்து சேர்ந்துகிட்டே தான் இருக்க போகுதுன்னு தினேஷும் நினச்சிட்டு போகிறாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெரிய பிரச்சனை பஞ்சாயத்தே நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே மனோஜ் பதில் சொல்லாததுனால மனோஜ் உள்ளே போட்டு வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இங்கே தாங்க முடியாத ரோஹிணி, அது எங்கள் அப்பா அனுப்பி வச்சது பணம் தான் சார்னு சொல்ல, உங்கள் அப்பாவுக்கு தாம்மா ஃபோன் போடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்பா இப்போ ஜெயிலில் இருக்காருன்னு சொல்ல, இதை கேட்டாங்க போலீஸும், ஓ அப்போ அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணி அங்கே மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லு, அப்படி தானே, இப்போ நீங்கள் இங்கே மாட்டிக்கிட்டீங்க, இதே வேலையாக இன்னும் எத்தனை ஸ்டேட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை நாட்டில் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே லேடி போலீஸை வர சொல்லி இங்கே இந்த அம்மாவையும் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே முத்து வந்துட்டு, சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார்னு சொல்ல, இங்கே வந்து முத்து வந்து ரோஹிணிக்காக பறிஞ்சு பேசுகிறாங்க. அப்படின்னா இந்த பொண்ணை உண்மையை சொல்லுப்பா, அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லாக எங்கள் லேடி கான்ஸ்டபிளாக இருக்காங்க, எங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் தெரியும், நாங்கள் அது போல தான் மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயா ரொம்ப பயந்து போகிறாங்க. அண்ணாமலையை கூட்டிகிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையும் வந்துட்டு கிளம்புற மாதிரி இல்லை. எப்படிப்பா இங்கே ரோஹிணியையும் மனோஜையும் விட்டுட்டு எப்படி என்னால் வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு இங்கே சொல்ல, இல்லைப்பா நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து எப்படி சார் கூட்டிகிட்டு போக முடியும், ஒழுங்காக வைக்கல வச்சு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் முத்தும் வந்துட்டு, சரி நான் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல, இங்கே ரவியும் வந்துட்டு ஓடுறாங்க. ரவி ஸ்ருதினை தனக்கு தெரிஞ்சவங்களை பார்க்க போக இங்கே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம மாட்டிப்போன்ற ஒரு பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, என்னம்மா நீ முழிக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிக்கலான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கேன்னு இங்கே போலீஸ் வந்துட்டு அவங்க கரெக்டாக தான் கேட்குறாங்க. இல்லை சார் நான் அப்படியெல்லாம் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்ல, அப்போ உண்மையை சொல்லுமா, இந்த பணமெல்லாம் எது, கள்ள நோட்டு நீங்கள் எங்கே அடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த பிஸ்னஸை நீங்கள் எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, மலேசியாவில் நீங்கள் இது மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணி தான் உங்கள் அப்பா இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரா, இப்படி எல்லா கொஸ்டினையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, முத்து உங்கள் மாமா தான் துபாயில் இருக்கார்ல, அன்றைக்கி கூட துபாயிலேருந்து கால் பண்ணார்ல, அவர் மூலமாக ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே எங்கள் ரோஹிணி வந்துட்டு அவர் இந்நேரத்தில் எப்படி அதுவே அன்றைக்கி செட்டப் பண்ணி தான் வித்யா பண்ணா, இந்த நேரத்தில் அவள் எங்கே போய் அவனை கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி நடிக்க சொல்ல முடியும், அது எதுவுமே முடியாதுன்னு சொல்லி இங்கே ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த பணம் எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே திரும்பவும் கேட்குறாங்க. எதுக்குமே பதில் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்க. சரி உன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடு அப்படின்னு கேட்க, எங்கள் மனோஜோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் ரோஹிணியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. இவங்களுக்கு எங்கேருந்து எப்படி பணம் வந்தது, யார் மூலமாக அனுப்பியிருக்கா, இல்லை இவங்களுக்கு பின்னாடி என்னென்ன தொடர்பு இருக்குது, இந்த மாதிரியான பணம் எங்கேருந்து இவங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு, இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஜீவான்ற ஒரு பொண்ணு மூலமாக இவங்களுக்கு 30 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்குன்றது அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக தெரிய வருது. இதை பார்த்ததுமே போலீஸ் வந்துட்டு ஜீவான்றது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது அந்த சார்னு இங்கே இழுக்க, அந்த பொண்ணை முதல்ல இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கண்டிஷனாக சொல்ல, இங்கே வந்து ரோஹிணி முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ எங்கே இருப்பா என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்க, இங்கே ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்காங்க, ஏற்கனவே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஒருத்தர் வந்துட்டு இங்கே இருக்க, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஏற்கனவே விசாரிச்சவர் இங்கேருந்து போனார், என்னப்பா முத்து அன்னைக்கு கூட நீ சாட்சிகள் எழுத்து போட்டியா, அந்த பிள்ளை தான் பாட்டுன்னு சொல்ல, அவங்களுக்காக தான் நான் சாட்சிகள் எழுத்து போட்டேன், அப்போ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நீ ஃபோன் போட்டு வர சொல்லுப்பா, இந்த எஸ்ஐ புதுசாக வந்திருக்காரு, இவர் சரியான டென்ஷன்காரு, அப்புறம் கோவத்தில் ஏதாவது பண்ணிடுவார், சீக்கிரமாக வர சொல்லுப்பான்னு சொல்ல, இங்கே அந்த புகில் இருக்க ஃபோன் நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜீவாவும் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன இங்கே வர சொல்லியிருக்கீங்கன்னு கேட்க, முத்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இங்கே யாருக்கு என்ன நடக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. ரோஹிணி ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோஹிணியை பார்க்குறாங்க. நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சார் பிரச்சனை, எதுக்காக சார் வர சொன்னீங்கன்னு சொல்லி இங்கே சைட்டை போய் கேட்குறாங்க ஜீவாவும். அப்போ கேட்குறாங்க, எதுக்காகம்மா நீ இவங்களுக்கு 30 லட்ச ரூபா பணம் அனுப்பியிருக்க,
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் இல்லை சார், நான் இவங்க கிட்டேருந்து 27 லட்ச ரூபா பணத்தை நான் வாங்கியிருந்தேன், அதுக்காக தான் அதை வட்டியும் பணமுமா 30 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீ சொல்கிறது உண்மைதானான்னு சொல்லி கேட்கா. உண்மைதான் சார், நிஜமாவே நான் இவங்க கிட்டேருந்து 27 லட்ச ரூபா பணத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த பணத்தை திருப்பி கேட்க போய் தான் பெரிய பிரச்சனை ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அந்த பணத்தை கையில் இருந்தபடி உடனே வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே போலீஸ், நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்றத நாங்கள் ஒத்துக்கிறோம், சரி இதில் ஒரு கையெழுத்து போட்டு போன்னு சொல்லி அந்த கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு சரி இது வந்துட்டு பொய்யான கேஸாக இருக்கலாம், நாங்கள் வந்துட்டு விசாரிக்கிறோம், விசாரிச்சுட்டு தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும், வேணா இந்த பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போங்க, மனோஜ் நாங்கள் வெளியில் அனுப்ப முடியாது, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னன்றதை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க ரோஹிணியை. என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லு, உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து பணம் அனுப்புனதா சொன்னேன், இப்போ இந்த பொண்ணு என்னடானா 27 லட்ச ரூபா பணத்துக்கு பதிலாக 30 லட்ச ரூபா பணமாக வாங்கினதுன்னு சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரோஹிணி இப்போ என்ன நடக்குது, உண்மையை சொல்றியா இல்லையாமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அண்ணாமலையும். அப்போ வெளியில் வர ஜீவா கிட்ட முத்துவே கேட்குறாங்க, மேடம் உங்களுக்கு இவங்களை தெரியுமான்னு சொல்லி கேட்க, இங்கே ஜீவா வந்துட்டு நம்ம மேலே தப்பு இருக்கிறத எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, அப்போ இவங்களை தெரியுமான்னு சொல்ல, இவன் எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, அப்போ மனோஜ் உங்கள் அண்ணனானு சொல்ல, ஆமாம் மேடம் எங்கள் அண்ணன் தான் சொல்கிறாங்க. எங்கள் மீனாவும் கவனிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஜீவா சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை பக்கம் போகிறாங்க. அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 27 லட்ச ரூபா பணத்தை நான் தான் சார் எடுத்துகிட்டு போனேன், இப்போ அந்த பணத்தை வட்டி முதல்ல நான் திருப்பியும் கொடுத்துட்டேன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், அப்போது அந்த பணம் முழுக்க வந்து சேர்ந்துடுச்சான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியவே தெரியாதா, இவங்க 2 பேர் தான் எங்கிட்டேருந்து மிரட்டி அதுக்கப்புறம் இந்த பணத்தை எங்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே எல்லாரும் ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல, ஜீவா இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜீவா போனதுக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் எங்கள் ரோஹிணி பக்கம் திரும்ப எங்கள் மீனா கேட்கக்கூடாத கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. அன்னைக்கு என்னமோ பெருசா எங்கள் அப்பா அனுப்பின பணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தீங்க, இப்போ தானே தெரியுது அது முழுக்க முழுக்க மாமாவோட பணம்னு, வீட்டில் அவ்வளோ பிரச்சனை வந்தப்போ கூட அதை பற்றி வாயை திறக்கலை, இப்போ மாமாவோட பணத்தை வச்சு தான் ஷோரூமே ஆரம்பிச்சிருக்கீங்க, இதில் நீங்கள் தான் கரெக்டு, நீங்கள் தான் எல்லாமேன்ற மாதிரி இப்போ என்னையையும் என் புருஷனையும் அந்த வீட்டில் மட்டம் தட்டி பேசுறீங்களே, இது உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீட்டில் மேலே மாடி கட்டுறதுக்கு கூட 5 லட்ச ரூபா பணத்துக்காக மாமா கஷ்டப்பட்ட போது கூட அந்த பணத்தை எடுத்து கொடுக்கணும்னு உங்களுக்கு மனசு வரல, அதுவும் மாமாவோட பணம் தான், ஆனால் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க கூட மனசு இல்லைன்னா நீங்கள் இந்த பணத்தை எடுத்துட்டு போன அந்த பொண்ணை விட பழைய கில்லாடியான பொண்ணாக தான் நீங்கள் இருக்கீங்க, அப்போது திருடிலையும் மிகப்பெரிய திருடி நீ தான் அப்படின்ற மாதிரி எங்கள் முத்துவும் கேள்வி கேட்க விஜயா முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியல, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி இந்த பண விஷயம் வந்துட்டு தினேஷ் மூலமாக வீட்டுக்கு தெரியவும் வந்துடுச்சு. மனோஜ் வேற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க, அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அவன் இருக்க வேண்டிய இடம் எதுதான்ப்பா, கரெக்டான இடத்துல தான் வந்து இருக்கான், நீங்கள் வாங்கப்பா நம்ம கிளம்பலான்னு சொல்ல, எங்கள் அண்ணாமலை அப்படியே திகச்சு போய் நின்றுட்டே இருக்காங்க. ரோஹிணியை பார்த்து, உன்னையே என் பொண்ணா நினைச்சம்மா, ஆனால் நீ என் முதுகில் குத்திட்டல, இது நாள் வரைக்கும் எனக்கு யாருமே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணினது கிடையாது, மனோஜ் தான் இப்படி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி பணம் திருடுறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருந்தானா, அவனை திருத்தி நீ நல்ல வழிக்கு கொண்டு வருவான்னு பார்த்தா இப்படி நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு மொத்த பணத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பணத்தில் தான் கார் வாங்கியிருக்கீங்க, இந்த பணத்தில் ஷோரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இப்போ மேலே மாடியில் ரூம் கட்டுறதுக்காக கூட ஸ்ருதியோட அம்மா வீடு வரைக்கும் வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டு கூடது கூட எனக்கு பெருசாக தெரியலை, ஆனால் இப்போ கையில் பணத்தை வச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் ஏன் பணத்தை என்னோட பென்ஷன் பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்ல, பக்கத்தில் நிற்கிற விஜயா, பார்த்துல நீ கூட்டிகிட்டு வந்த மருமகளோட லட்சணத்தை, என்றைக்குமே மீனாவை தப்பாக பேசுவேன், இன்னைக்கு உனக்கு யார் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுலன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நிற்கிற விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. பக்கத்தில் வர்றவங்க ஊங்கி பலான்னு ஒரு அறையை விட இங்கே ரோஹிணி கண்கலங்கி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த முத்து, வாங்கப்பா நம்ம கிளம்பலான்னு சொல்ல அண்ணாமலையை கூட்டிட்டு கிளம்புறாங்க. கூடவே விஜயாவும் போக அங்கே வர நிற்கிற ஸ்ருதி ரவியும் வந்துட்டு முறைச்சு பார்த்தபடி நின்றுட்டே இருக்காங்க. இவங்களை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கும் மனசில், அதே நேரம் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் மனசில், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள நின்றுட்டுருக்க. உள்ள வேற மனோஜ் வேற ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது, அவரை வேற வெளியில் எடுத்தாகணும். இப்படி எல்லாம் யாரால நடந்ததுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்க. அங்கே தினேஷ் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக இங்கே ரோஹிணியை கஷ்டப்படுத்தியாச்சு, அடுத்தடுத்து இன்னும் அவளுக்கு இருக்குன்ற மாதிரி அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வழியாக இந்த 27 லட்ச ரூபா பணமும் நம்ம விஷயமும் தெரிய வந்ததுன்னு நினச்சி முத்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே மனோஜ் வேற எல்லாம் தெரிஞ்சிருச்சேன்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் உள்ள இருந்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஐடி ரைடு அந்த கள்ள நோட்டு விவகாரத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்றது தெரியல. அதே போல் இப்போ இந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த ஷோரூம் முழுக்க முழுக்க முத்து ரவி இவங்க 2 பேர் தான் வந்துட்டு மெயின்டெனன்ஸும் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்க மீதி பணத்தையும் வாங்கி மேலே ரூமில் மாடி கட்ட தான் போகிறாங்க. இது எதைக்குமே வந்துட்டு விஜயாவால் சப்போர்ட் பண்ண முடிய போகிறதில்ல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து இங்கே விஜயாவை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க.